நீ ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு போகலான்னு அலாரம் வச்சேன், தூங்கிட்டேன். 8 மணிக்கு தான் ஆர்டர் விட்டு கிளம்பணும் இன்றைக்கி. ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்க வந்தாச்சு, இன்னும் ரெடியாக கொடுத்து அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் ஆர்டர் எப்படி அடுத்த ஆர்டர் எடுக்க டீனர் தான் வந்திருக்கேன். இங்கேயும் லேட் ஆகுது ஆர்டர். மணி 10 ஆகுது. ரூம் போய் சாப்பிட்டுட்டு ஆர்டர் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் பக்கத்தில் ஒரு ஜிம் இருக்குது, அது கொஞ்சம் நோட்டீஸ் கொடுத்துட்டு அப்புறம் போகலாம். காலைல போய் 5 ஆர்டர் ஓட்டியிருந்தேன். அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி ஆர்டர் விட்டு கிளம்பிட்டேன். மணி ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ஆர்டர் எடுத்துட்டேன். எனக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னு. மொத்தமட்டு 70 ரூபா டிப்ஸ் கிடச்சிருக்கு. போகிற வழியில் ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு போகலாம். நேற்று பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தேன் எல்லாருக்கும். அங்கே பக்கத்தில் கடை வச்சிருந்த பாட்டி, தம்பி என்கிட்ட ஒரு 10 நோட்டீஸ் கொடுத்துட்டு போ, நான் வர்ற எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வாங்கிட்டாங்க ஒரு 10 நோட்டீஸ். என்ன ஒரு மனசு. அப்புறம் தான் அதுக்கு பேர் சொன்னேன், இதுமாரி நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாட்டி, இதுமாரி சொல்லி கொடுத்துருங்க இப்போ அப்படின்னு சொன்னேன். ஓகேப்பா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வாங்கிட்டாங்க. லாஸ்ட் ஆர்டருங்க. காலைல 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மணி 10 ஆக போகுது. இதெல்லாம் முடிச்சுட்டு ரூம் கிளம்ப வேண்டியதான். இடையில 1 ஹவர் மட்டும் கேப் விட்டது, அவ்வளோதான். போய்ட்டு ரூம் போய்ட்டு இது மாதிரி சமைச்சு சாப்பிட்ணும். ஓகே, மணி 11 ஆகிடுச்சிங்க. இப்போ தான் சாப்பிட போகிறேன். தோசை, சட்னி, பொடி.